Daily. Taste the Daily. சென்னை ஐஐடி இயக்குனர் காமக்கோடி கோமியம் தொடர்பாக தெரிவித்த கருத்துகள் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் கோவையில் தபால் நிலையம் சென்ற திராவிட தமிழர் கட்சியினர் காமக்கோடிக்கு தபால் மூலம் கோமியம் அனுப்பி வைத்தனர். ஏன்னா இது அவரே விருப்பப்பட்டு தொடர்ந்து உடம்புக்கு நல்லது அப்படின்ற ஒரு கருத்தை மட்டும் வச்சு தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. நாங்கள் இந்த நம்ம ஐஐடி டைரக்டர் இருக்காரு காமக்கோடி சாருங்க, அவர்களுக்கு வந்து இந்த மாட்டு கோமியத்தை ஒரு பார்சல் மூலமாக அனுப்பி எல்லாம் தரவாக பேக் பண்ணி நாங்கள் ஒரு நாள் அவருக்கு பார்சல் அனுப்புகிறோம்னு சொல்லி வந்தோம். அவங்க இந்த லிக்விட் ஐட்டம் அப்படிங்கிறதுனால அது இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. காமக்கோடி அவர்கள் மாட்டு கோமியம் மருத்துவ குணம் நிறைந்தது என்று அறிவியலுக்கு பொருந்தாத உண்மைக்கு மாறான பொய்யான செய்திகளை தொடர்ந்து பரப்பி வருகிறார். திராவிட தமிழர் கட்சியின் சார்பில் இந்த மாட்டு கோமியத்தை தபால் மூலம் அனுப்புகிற ஒரு போராட்ட யுத்தியை இன்றைக்கு நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பரிமலா. வணக்கம் பரிமலா, என்ன நடந்தது, முழு விவரங்கள்? கோவையில் கோமியமானது தபால் நிலையம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை ஐஐடி இயக்குனர் காமக்கோடி கோமியம் தொடர்பாக தெரிவித்த கருத்துக்கள் பெரும் பேசுபொருளானது. அவரது கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் கூடிய கருத்தும் தமிழக அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில்தான் கோமியம் குறித்து கருத்து தெரிவித்த சென்னை ஐஐடி இயக்குனர் காமக்கோடிக்கு கோமியம் அனுப்பும் போராட்டத்தில் திராவிட தமிழர் கட்சியினர் ஈடுபட்டனர். இன்று அக்கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் ஆதித்தமிழன் தலைமையில் 8 பேர் கொடிகளையும் கோமியத்தையும் ஏந்தியவாறு கொண்டு வந்தனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள இந்திய தபால் நிலையத்திலிருந்து அனுப்ப சென்ற போது முதலில் இது போன்ற பொருட்களை தபால் மூலமாக அனுப்ப முடியாது என அலுவலக ஊழியர்கள் மறுப்பு தெரிவித்தனர். அதன் பிறகு தலைமை தபால் நிலைய அதிகாரிகளிடம் தொலைபேசி வாயிலாக திராவிட தமிழர் கட்சியினர் பேசினர். இதை எடுத்து கோமியத்தை சிறிதளவும் சிந்திவிடாத வகையிலும் சிந்தினாலும் வெளியே வராத வகையிலும் பேக்கிங் செய்யவும் அறிவுறுத்தினர். பின்னர் மாற்று முறையில் பேக்கிங் செய்து 700 மில்லி லிட்டர் கோமியத்தை சென்னை ஐஐடி இயக்குநருக்கும் அனுப்பி வைத்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி பரிமலா. Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.